ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் பார்த்த அரசியலில் இப்போ தான் இந்த டைம் தான் உண்மையான அரசியல் களமாக இருக்குமோ நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு டஃப்பாக போயிட்டுருக்கு. எண்ணிக்கை மாறுது குறையுது இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் ரிசல்ட்டு தான் நமக்கு முக்கியம். ஸோ எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம சேஃபாகவும் கொண்டு போகணும். இந்த விஷயத்தை கொண்டாட்டங்களை சேஃபாகவும் கொண்டு போகணும். ரெண்டாவது, நம்மளாம் எதையும் கணிச்சிட முடியாது. அந்த அளவுக்கு எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாக எலெக்ஷன் ரிசல்ட்டினுடைய எண்ணிக்கை வந்து டஃப்பாக போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் வந்து இப்போதைக்கு தாவேக்கா தான் முன்னிலையில் இருக்குது. முக்கிய மையப்புள்ளிகளை தாவேக்கா பிடிச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். பட் இன்னுமே பொறுத்திருந்து பார்ப்போம். அவசரம் வேண்டாம். வெற்றி நிச்சயம். தைரியமாக இருங்க, கான்ஃபிடண்ட்டாக இருப்போம். எனக்கும் தெரியல என்ன நடக்கும்னு. உங்களை மாதிரி தான் நானும் காத்துட்ருக்கேன். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் சேஃபாக இருங்க. தேங்க்யூ.